ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரிப்பா, தொடர்ந்து சனி பயிற்சியுடைய பலன்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதை தொடர்ந்து 5 கிரக சேர்க்கைகள் நடக்க இருக்கிறதா இருக்கு. அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை குட்டி கொடுக்கும் நினைக்கிறீங்க? இந்த 5 கிரக சேர்க்கை ஒவ்வொரு வருடமும் நடக்கும். அது பிப்ரவரியில் வரும், மார்ச்சில் வரும். மேபி மார்ச் மாதம் பாருங்கள், மீனத்தில் எல்லாருமே இருப்பாங்க, இப்போ கும்பத்தில் இருக்காங்க. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, கும்பத்தில் கடைசியாக சனி பகவான் இன்னும் கொஞ்ச நாளில் மார்ச் 6 வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறார். அதுக்கப்புறம் அவரும் அங்கே போயிடுவார். ஸோ அப்போ சனியோடு சேர்ந்த இந்த 5 கிரகம் வரும்போது என்னெல்லாம் நடக்க போகுது, லாஸ்ட் 1 மந்த் சனி பகவானோட பீரியட் இல்லையா? அப்போது யார் யாருக்கெல்லாம் புத்திர சந்தானங்கள் கிடைக்க போகிறது, யார் யாரெல்லாம் வெளிநாடு செல்ல போகிறீங்க, ஒரு ஆள் பண்ணாலே இவ்வளோ பெரிய நன்மைகள் கிடைக்குதுன்னா 5 கிரகமும் சனியோட சப்போர்ட்டிவ் கிரகமாக சேர்ந்து பண்ணால் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்கிற அற்புதமான அதிர்ஷ்டத்தை நாம் பார்க்க போகிறோம். சுவாமிஜி, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 5 கிரக சேர்க்கை எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொட்டி கொடுக்கும்? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் சார், கன்னிராசிக்காரங்கன்னா நீங்கள் சிரிக்காதீங்க சார், அப்படியே பெரிய பெரியாக வருது சார். இங்கே பாருங்க, நான் சிரிக்கிற ரீசனே வேற. இந்த பாருங்க, அங்கே பாருங்க, இப்போ சிம்ம ராசி, அவன்லாம் சூரியனுடைய சில்ட்ரன்ஸ், அவனே உட்காந்து லவ் பண்ணுறான். உங்களுக்கு இன்னுமா லவ் வரல? நீங்கள் என்னடா லவ் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இவ்வளோ கடும் பிரம்மச்சரியா இருந்து இப்போ நீங்கள் என்னத்தை சாதிக்க போறீங்க? இன்னும் விருதாக கொடுக்க போறீங்க உங்களுக்கு. 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது வாழ்க்கையில் எதிரிகளை ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். எல்லாம் வரும். காதல் வருமா? வரும் சார், இருங்க, அது அப்புறம் வரும். மார்ச் 6க்கு அப்புறம் ஏப்ரலில் வரும். நீங்கள் இனிமையாவது லவ் பண்ணுங்க முதல்ல. இப்போ இந்த உங்களுக்கு போர் ரொம்ப பிடிக்கும்ல, போருக்கு வாங்க நீங்கள் முதல்ல, அப்புறமா போகலாம் நம்ம காதலை பற்றி. அப்போ நீங்கள் போர் செய்ய போகிறீர்கள், யுத்தம். வாங்க கியாரே செட்டிங்க, வாங்க சண்டை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி. நண்பர்களே, ஒரு சண்டை கோழியை போல் இருங்கள் எப்பொழுதும். புரியுதா? யாருக்கு எப்படியோ, நான் அது ரொம்ப ரசிப்பேன். எப்பொழுதும் ஒரு சண்டை கோழி போல் இருங்கள். வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோடு இருங்க. ஒன்றும் ஆகாது. இன்ஸ்டீட் ஆஃப் திங்கிங் அபவுட் த இமேஜினரி ஃபியர்ஸ், ஜஸ்ட் ஃபேஸ் த ரியல் ஃபியர். உண்மையிலே என்ன இப்போ என்னன்ற நீ அப்படின்னு நேரடியாக பார்க்கும்போது பாதி பிரச்சனை சரியாயிடும். அது வறுமையாகட்டும், வியாதி ஆகட்டும், கஷ்டங்கள் ஆகட்டும். இப்போ என்ன எதனால எனக்கு கஷ்டம் வருது? நான் இந்த மாதிரி இந்த கம்பெனி விட்டு வந்து நம்ம பண்ணது ரைட் விடு, அவங்க ஆளில் போய் முதல்ல சேர்ந்துரு, முதல்ல இந்த மாதம் சம்பளத்தை வாங்க. உங்களுக்கு நீங்களே கவுண்டர் மெஷர் எடுத்துக்கோங்க. 6ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது சத்துருக்களை ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்களை சுற்றி எதிரியாக இருப்பான். உங்களை சுற்றி வெறும் எதிரிகளாக இருப்பாங்க. இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல, மிஸ்ஸே ஆகாது. ஒத்தையா மாட்டின்னு இருக்கேன் சொல்லுவாங்கல்ல, அந்த சீனை அப்படி மைண்டில் கொண்டு வாங்க. ராயபுணம் வர சொல்லு, அதானே மறுவாது அப்படின்ட்டு டக்குன்னு உதைப்பாரு. அப்படியே அந்த அப்படி எல்லா எதிரிகள்லாம் அப்படி விடுவாங்க. என்ன சார் இதெல்லாம் பேசுறீங்க? பாசிட்டிவான விஷயம் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல எதிரிகள் உங்களை சுற்றி நிற்கிறாங்கன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வரீங்கன்னு அர்த்தம். உங்களை எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்கன்னா முன்னுக்கு வரீங்கன்னு அர்த்தம். 6ஆம் இடத்துல இத்தனை பாஸுக்கு உங்களை பிடிக்கலன்னா கரெக்டாக நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அவன் லூசு போய் பாஸ், அதனால தான் உங்களுக்கு அவனை பிடிக்கல. ஸோ இப்போ 6ஆம் இடத்துல நீங்கள் கடைசி வரைக்கும் ஒத்துக்காதீங்க, நான் கரெக்டு, அவனுக்கு தான் தெரில. 6ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகும்? ராசிநாதன் புத பகவான் 6ஆம் இடத்து, இது ஒன்று தான் பிரச்சனை. ஏற்கனவே 10லே குரு பகவான் வந்தால் பதவி பறி போகும். இதில் ராசிநாதன் வேற மறைகிறான். கோபம், எமோஷன் அதிகமாகும். உன் வேலையை வேணா ஒன்று நான் போடா அப்படின்ட்டு போயிடுவீங்க. இந்த 20ஆம் தேதிக்கு அப்புறம் ஏற்கனவே நீங்கள் ஒரு மாதிரி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 2 பூட்டு வாங்கி வாயில் போட்டுக்கணும். காலையில் எந்திரிச்சோன்னே, கடவுளே இன்று நான் மௌன விரதம், நான் யாரிடமும் பேச மாட்டேன், ஏழரைகளே என் எதிரில் வராதீர்கள், என்னை வேலை பார்க்க விடுங்கள். நண்பர்களே, நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதுலாம் ஒரே தான். நீ எனக்கு நல்லது கூட சொல்ல வேணாம், இவனெல்லாம் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துடாத. ஒரே கோபமாக வருது. ஏன்னா 6ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கும். ஸோ அப்போது உங்களை ஊரே தேடும். உங்களுக்கு இந்த டீம் தலைமையாக இருக்கிறது, நீங்கள் தான் இன்னொருத்தரோட ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பீங்க. அவர்கள்ட்ட இந்த பிரச்சனைலாம் சொல்லி அவர்களுக்குரிய உரிமைகள்லாம் வாங்கி தருவீங்க. இந்த மாதிரி யூனியன் லீடர்ஸு, யூனியன் கண்டா வர சொல்லுங்க, கன்னிராசியை கையோட கூட்டி வாருங்க, அவனை கண்டா வேணாம், ஏற்கனவே ஆம்பளப்பே போகுது, யூனியனுக்கு தலைமையெல்லாம் நான் ஏற்க மாட்டேன், பக்கத்தில் இருக்கிற விருச்சிகராட்சி அவனை கூட்டு போங்க, என்ன விட்டுருக்கேன், ஏயா என்னையே டெரராக மேனேஜ்மெண்ட்டில் ப்ரொமோட் பண்ணுறீங்க, வேலை போயிடுறேன் எனக்கு
6ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது ஜாக்கிரதையா இருங்க. சுத்தி சுத்தி எதிரி போட்டு கொடுப்பான். நண்பர்களே, 6ஆம் இடம் என்பது என்ன? 2 கூடிய சிவம் வேற, 2 கூடிய செவ்வாய் பகவான் வேற. நல்ல நேரமா அது அம்மா பார்த்து இப்போ பார்த்து காசே இல்லை சார். ஒரு மனிதனுக்கு வெறும் ஃபயர் ஃபைட்டிங் மட்டுமே ஜாபாக இருந்தால் அவன் எப்படி இருப்பான்? அப்படி அந்த மனநிலை தான் இருப்பீங்க. நைட்டு படுத்தாலும் நாளைக்கு காலைல வேற இவன் வருவான், இவன்ட்டு என்ன சொல்ல போகிறது இல்லையே, அவன்ட்டு என்ன பண்ண சொல்ல, இது மாதிரியே உங்கள் எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். 6ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது முக்கியமான விஷயம் என்னன்னா, புது ஜாப் கிடைக்க போகுது. இதை ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானே குருஜி? நல்லா கிடைக்கல, இவன்ட்டு தப்பிச்சு ஒடியாந்து இவனை போடா அப்படின்னு சொல்லி அவன் வேலையை விட்டு நீங்கள் வர போறீங்க. எப்போ வருவீங்க? மார்ச்சில் வருவீங்க. நல்ல வேலைக்கு வந்துருங்க. இப்பயே வர்றது உங்களுக்கு நல்லது. ஏன்னா எனிவே யூ ஆர் கோயிங் டு லூஸ் யுவர் ஜாப் வந்து another 3 months. இப்படி மார்ச்சில் போடலாம், ஏப்ரலில் போயிடும். அதுக்கு இப்போ நல்லபடியாக வரும்போதே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ பெரிய பெரிய இடங்கள்ல வேலை கிடைக்கிறதுக்கான அற்புதமான அம்சம்லாம் இப்போ வறுமை தீரும். ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். அப்போ நான் வந்து என்ன பண்ணலாம்? இப்போ வந்து இந்த நேரத்தில் 6ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்பொழுது ஆப்ரேஷன், சென்சிட்டிவான ஆப்ரேஷன்ஸ் சார், பித்தப்பை கல் சார், வயிற்று அறுக்க போகிறாங்க, வேணாம், கத்தி வைக்காதீங்க. கத்தி வச்சா பிரச்சனை. ஆப்ரேஷன் இருக்கும், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. மார்ச்சுக்கு அப்புறம் கூட ஆப்ரேஷனை போஸ்ட்போன் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்ரு, வியாதி கடன்லாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் கட்டினாலும் சில நர்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன் உங்கள் வாழ்க்கையில். நான் சொல்லுதான் என் பீரியடு, நான் சொல்கிறது 1987 நாங்கள் போகும்போது ஒரு பெரிய நர்ஸ் ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த நர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பழைய காலம் அப்போல்லாம் வந்து ஒரே ஒரு ஊசி தான், அதை வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சுட்டு திரும்ப அதே ஊசி எடுத்து குத்துவாங்க. அப்போல்லாம் எல்லாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போவோம். 1990s வச்சு குத்துவாங்க பாருங்க, ஒரு ஊசி தான். அம்மா யோ, நாய்க்கடிக்கு 16 ஊசி போடுறதெல்லாம் பழைய காலத்து ட்ரீட்மெண்ட்டியா? ஒன்றை பார்த்தா யம தர்மராஜன் அப்படியில் வந்த மாதிரியே இருக்கு. இன்னைக்கு ஊரில் நிறைய பேர் அப்படி இருக்கான். ஸோ டாக்டர் அமைவதெல்லாம் அவனவன் கொடுத்த வரம், ஊசி போடுற நர்ஸு கிடைப்பதெல்லாம் அவனவன் கொடுத்த வரம். அந்த மாதிரி இந்த 6ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்பொழுது உங்களை வேதனைப்படுத்துகிற மாதிரியே ஆப்ரேஷனாக நடக்கும். அதனால அதெல்லாம் வேண்டாம். மார்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் ஆப்ரேஷன் பிளான் பண்ணிக்கிறது நல்லது. கண்டிப்பா இவர்கள் மேலும் அதிர்ஷ்டங்களை கொட்ட செய்யறதுக்கு எந்த மாதிரியான தெய்வ வழிபாடை மேற்கொள்ளலாம்? உங்களுக்கு 6ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது ராசிநாதன் டிப்ரெஷன் இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பிரச்சனையே என்னன்னா, 2 கூடைய சுக்கிர பகவான் 6ல் மறைகிறார். அப்போ என்ன ஆகுன்னா, தன லாபம். ரன்னிங் பண்ணி வர மாதிரியே இருக்குது, போகிற மாதிரியே இருக்குது. எதுக்கு வருதுன்னே தெரில, எதுக்கு போகுதுன்னு தெரில, எதுக்கு இவ்வளோ பணம் வந்துச்சுன்னு தெரில, எதுக்கு இந்த எண்ணூட்டு, இந்த மாதிரிலாம் நடக்கும். பணம் வரும்பொழுதே சேஃப்டி பண்ணிக்கோங்க. பணம் வரும்போதே எஸ்ஐபி போட்டுக்கோங்க, சேஃப்டி பண்ணிக்கோங்க. நான் அடிக்கடி சொல்வேன், சேவிங்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சேவிங்ஸ் காலையில் எந்திரிச்சோன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறீங்க, சாயந்தரம் படுக்கும்போது பார்க்குறீங்க. இதை விட இது கம்மின்னா நீங்கள் இன்றைக்கி நாள் நல்லபடியாக கழிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இதை விட அதிகம்னா, இதை விட கம்மின்னா இன்றைக்கி நாள் வேறு வீணாக போன நாள்னு நினச்சிக்கணும். பணம் மட்டும்தான் உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தும், அது மட்டும்தான் உங்களுக்கான தைரியத்தை தரும். அப்போ சுக்கிர பகவானுடைய வழிபாடு, ஸ்ரீரங்கம் சென்று ஒரு முறை ரங்கநாத பெருமாளை பார்த்துட்டு வாங்க, அல்லது கஞ்சனூர் சென்று சுக்கிர பகவானை பார்த்து வாருங்கள், சிறப்பு. மிக முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த 5 கிரக பெயர்ச்சி, 1 அல்ல 2 அல்ல, காலபுருஷனுக்கே 11ஆம் இடம் என்பது கும்பஸ்தானம், கும்பராசி. இந்த கும்பராசியில் உங்களுக்கு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், அதே மாதிரி உங்களுக்கு வந்து சனி பகவான், ராகு, இப்படி எல்லாருமே 11ஆம் இடத்துல இருக்கிறார்கள். 11ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உபஜயஸ்தானம் என்று பொருள். அந்த உபஜயஸ்தானத்தில் இவர்கள் அத்தனை பேர் இருக்கும் பொழுது வாழ்க்கையினுடைய படிநிலை என்பது அடுத்த படிநிலைக்கு மாறுகிறது. ரொம்ப முக்கியமான விஷயமே என்னென்னா, பிப்ரவரி 20க்கு அப்புறம் இந்த உலகமே பெரிய பெரிய ஏற்றங்களை சந்திக்க போகிறது. ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தொடர்ந்த முன்னேற்றங்களையும் சந்திக்க போகிறது. காரணம் என்னவென்றால், 1 அல்ல 2 அல்ல 5 கிரகங்களும் சேர்ந்து லாபம்ங்கிற இடத்துல ப்ரெஷர் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன தொழிலை பண்ணாலும் அந்த தொழிலில் லாபம் வர்ற மாதிரியான ஒரு அமைப்பை சனி பகவான் தருகிறார், ராகு பகவான் தருகிறார், புத பகவான் தருகிறார், சுக்கிரனும் எல்லாருமா சேர்ந்து தராங்க. ஸோ அத்தனை முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கவிருக்கிறது. 11ஆம் இடத்தை தொடர்ந்து உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தை தொடர்ந்து மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்கள் கிடைப்பது, அண்ட் ஆல்சோ புனிதமாக உங்களுக்கு வந்து முக்கியமான விஐபிகளை சந்திக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த 11ஆம் இடத்தில் ஏற்படுகிறது. ஸோ இப்போ யூ ஆர் கோயிங் டு மீட் எ நெக்ஸ்ட் லெவல் பர்சன். உங்கள் வாழ்க்கையில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்கிற வரைக்கும் இப்படியே இருக்கும். இதனுடைய அடுத்த படிநிலைங்கிறது எப்போ மாறும்னா, நீங்கள் உங்களை விட சிறந்த ஒரு மனிதரை, ஒரு பெரிய மனிதரை பொருளாதாரத்திலும் அதிகாரத்திலும் அதே மாதிரி வாழ்க்கை முறைகளும் பெரிய ஆளை நீங்கள் சந்திக்கும் பொழுது என்ன ஆகும்னா, வாழ்க்கை அடுத்த படிநிலையை அடைகிறது. அதற்கான முயற்சிகளைத்தான் இந்த பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு அப்புறம் பொதுவாகவே எல்லா ராசிகளுக்குமே நல்ல நேரம், சில ராசிகளை தவிர மற்றபடி பொதுவாகவே எல்லாருக்கும் நல்ல நேரம். ஸோ இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும், நமக்கான திட்ட வரைவுங்கிறது நம்ம மைண்டில் இங்கே இருக்கணும். நமக்கான திட்ட வரைவு, அது என்ன திட்ட வரைவு?
நமக்கான வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம், அந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த படிநிலை என்பது அதுதான் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு மனசில் வேணும். அதெல்லாம் நீங்கள் இருக்கும் பொழுது சரியான ஆளை அந்த பிரபஞ்சம் கூட்டுந்து உங்களோட சேர்த்தும். உங்கள் வாழ்க்கைக்கு துணை புரியக்கூடிய, உதவி செய்யக்கூடிய சரியான ஆளை என்ன பண்ணும், இந்த பிரபஞ்சம் உங்களுடைய வந்து சேர்த்து விடும். அந்த சரியான ஆளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இந்த பிப்ரவரி 20க்கு அப்புறம் வேறு லெவலில் நீங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. அதான் முக்கியமான விஷயம். இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே நவக்கிரக வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பீரியடில் நீங்கள் என்ன பண்ணணும், நவக்கிரகங்களை போய் பார்க்கணும். சிவன் கோயில்களாக இருந்தாலும் சரி தான், நவக்கிரகங்கள் 9 பேர் இருக்கும்போது அவங்க எத்தனை பேரையும் வழிபட்டு தினமும் 9 சுற்று, நிறைய பேர் அதை சுற்றுறதே கிடையாது. அந்த 9 சுற்றுகளையும் சுற்றி நீங்கள் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனிப்பிச்ச ராகவே கேதவே நமஹா என்ற மந்திரத்தை சொல்லி 9 கிரகங்களையும் வணங்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஆட்கள். சுக்கிரன் லவ்வ தரார், புதன் வந்து அறிவை தருகிறார், சூரியன் புகழை தருகிறார், சனி புரட்சியை தருகிறார், ராகு பிரம்மா, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சம்பந்தம். இவர்கள் எல்லாருமா சேர்ந்து 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை என்பது வேற லெவலில் போகும். ஸோ அப்போது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபோக்கஸ், திட்ட வரைவை ரெடி பண்ணிக்கோங்க. சுவாமிஜி, 5 கிரக சேர்க்கையினால மக்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கொட்ட போது, அவர்கள் எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது, நிறைய விவரங்களை சொன்னீங்க. மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள உலகத்தின் மிக ஈஸியான வேலை ராம்ஜியை தொடர்பு கொள்வதுதான். உலக புகழ்பெற்ற இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள். எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயாவை சந்தியுங்கள். அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு நல்ல கன்சல்டேஷனாக எங்கிட்ட எடுத்துகிட்டு ஃபேமிலி ஜாதகமாக ஒன் டே வித் குருஜிலாம் போயிட்டுருக்கு. என்னோடு ஒரு முழு நாள் செலவழித்து பார்க்கின்ற திட்டங்கள் எல்லாம் என்னை தொடர்பு கீழே இருக்கிற நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப் உங்களுக்கு அனுப்புவேன். இன்ஸ்டா பேஜெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மக்களுக்கு நல்லதை மட்டும்தான் சொல்லும் ஒரு சத்தியத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். என்றைக்குமே சுனாமி வருது, உலகம் அழியுது, எப்படி ஆயிரும் அந்த சாப்டருக்குள்ளே போகிறதில்ல. பாசிட்டிவான விஷயம். நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இத்தனை பழைய பதிவுகள்லாம் இத்தனை வெற்றிகள் கொடுத்த அனைவருக்கும் உள்ளார்ந்த நன்றி. இந்த ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் நேரடியாக பார்க்கிறேன், படித்து கொண்டிருக்கிறேன். அதனால் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை போடுங்கள். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரிவிங்க. அப்போ தான் அடுத்த பதிவு இன்னும் பெட்டர்மெண்ட்டாக உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும். ஸோ வகையில் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். என்னை சந்திக்க மெசேஜ் பண்ணுங்கள், நேரில் சந்திப்போம்.